இயற்கை தந்த அற்புதம். இயற்கையை போற்றுவோம். பாருங்கள், எத்தனை வகையான பழங்கள், எவ்வளோ கண்ணுக்கு இனிமையாக இருக்குது. இதெல்லாம் இந்த பழமெல்லாம் மரத்தில் பழுத்து தொங்கும்போது அப்படியே பார்த்தா ரொம்ப பரவசமாக இருக்கும். அந்த காலத்தில் கொய்யாப்பழம், ஆரஞ்சு பழம், வாழைப்பழம். இந்த வாழைப்பழம் எல்லா வீட்லேயும் வாழை மரம் இருக்கும். அதை ஒரே ஒரு மரம், ஒரே ஒரு வித ரகம் மட்டும்தான். இது எல்லா வீட்லேயும் மரம் இருக்கும். வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்தந்த மரத்தில் காயான உடனே பிஞ்சு காயாக இருந்தால் குழம்புக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. பழுத்த காயாக இருந்தால் பழுக்க வச்சு எல்லா வீட்டுக்கும் கொடுப்பாங்க. அப்படியும் தேவைப்பட்டால் இந்த பெட்டி கடையில் கிடைக்கும். வெத்தலைப்பாக்கு விற்கிற கடையில் அங்கே மட்டும்தான் பழக்கொத்து தொங்கிட்டுருக்கும். அப்புறம் இந்த கோயில் பக்கத்தில் தேங்காய் பழ கடையில் பழம் இருக்கும். பழக்கடைங்கிறது வெகு காலத்துக்கு முன்னாடியெல்லாம் தனிப்பட்ட முறையில் எங்கேயுமே இருந்ததில்லை. இந்த ஆஸ்பத்திரி பக்கத்தில் கமலா ஆரஞ்சு அதுதான் சொல்லுவாங்க. கமலா ஆரஞ்சுன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இது என்னென்னா, காய்ச்சல் இந்த கமலா ஆரஞ்சியை வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. உடம்புக்கு சரியில்லாதவங்களுக்கு இந்த ஆரஞ்சு பழத்தை, கமலா ஆரஞ்சு பழத்தை வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த கமலா ஆரஞ்சு தேடி தேடி கொடுப்பாங்க. குழந்தைங்களுக்கும் தேடி தேடி வாங்கிட்டு உடம்புக்கு நல்லா இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க. அதை தான் கமலா ஆரஞ்சு. மற்ற இந்த கொய்யாப்பழம், நவாப்பழம், இதெல்லாம் தெரு ஓரத்தில் கூடையில் கொண்டாந்து விற்பாங்க. இந்த கொய்யாப்பழன்றது அதுவும் மலை ஏரியாவில் நிறைய கிடைக்கும். இந்த வீட்டுக்கு வீடு இருக்கும் மரம். அப்படி போகிற காட்டு வழியில் கூட கொய்யா மரம் நிறைய கிடக்கும். அது வெள்ளை கொய்யா, சிவப்பு கொய்யான்னு நிறைய இருக்கும். அது யார் வேணாலும் பிடுங்கி சாப்பிடலாம். அப்போல்லாம் ஸ்ட்ரிக்டே கிடையாது, யார் வேணாலும் பிடுங்கி சாப்பிடலாம். அதப்பெல்லாம் விலை போகுன்னு யாருக்கும் தெரியாது. இந்த கொய்யாப்பழம்லாம் பிடுங்கிட்டு போய் விற்கலான்னு யாருக்குமே தெரியாது. யாராக இருந்தாலும் பிடுங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. பிடுங்கிட்டு வரலாம். அந்த மாதிரி தான் பேக்காக பிடுங்கிட்டு வரலாம். எவ்வளோ தான் சாப்பிட முடியும்? எங்கே பார்த்தாலும் கொய்யாப்பழம் மரமாகவே இருக்கும். பிடுங்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி நாவல் கனி அந்தந்த சீசனில் கொட்டும், மரத்துலேருந்து கீழே கொட்டும். அதுவும் அதே மாதிரி அப்போல்லாம் ரொம்ப காட்டு பகுதி, அப்போல்லாம் ஊராகலை. அப்போ என்ன பண்ணுவாங்க, போகிறவங்க கொண்டு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் அதெல்லாம் அப்போல்லாம் காசு போட்டு வாங்க மாட்டாங்க. எல்லோரும் அதை ரொம்ப கொண்டு அந்த சீசனுக்கு பசங்க போய் கொண்டாந்து எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அந்தந்த ஏரியாவில் அந்தந்த பசங்க போய் கொண்டாந்து அந்தந்த ஏரியா பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் இந்த ஆரஞ்சு பழம். அதே மாதிரி தான் எல்லா வீட்டுகளையும் ஆரஞ்சு மரம் இருக்கும். அதுவும் அதே மாதிரி கொடுப்பாங்க. இந்த திராட்சையெல்லாம் தெரிஞ்சுக்காது. அதெல்லாம் ஏதாவது டவுன் பக்கம் போனால் அருணாச்சி பழம், ஆரஞ்சு, இவ்வளோ தான் பழ வகைங்கிறது. இவ்வளோ தான். இதைத்தான் வாங்கிட்டு கொடுப்பாங்க. மற்றபடி சப்போட்டா அந்த மாதிரி பழமெல்லாம் தெரியாது. இந்த பிச்சிஸு, இந்த ஆங்கிலேயர் சாப்பிட்ற பழமெல்லாம் யாருக்குமே தெரியாது. இப்போ இருக்கிற மாதிரி பழக்கடையில் விதவிதமான பழங்கள் இருக்குது. ப்ளம்ஸ் இருக்குது, என்னென்னவோ பழங்கள் நிறையா வந்திருக்கு. அதெல்லாம் அந்த காலத்தில் தெரியாது. அந்த மாதிரி பழக்கடை இருந்தால் தானே தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் காட்டு பக்கத்தில், காட்டு ஏரியாவில் வீடுங்க இருக்கிறவங்க வச்சுருப்பாங்க. அப்படி பழுத்திருந்தா கூட சொல்லுவாங்க, இதை சாப்பிட்டா நல்லாயிருக்கும், பிடிக்கிட்டு போங்க அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போல்லாம் நம்ம சாப்பிட்டா அடுத்தவங்களும் சாப்பிட்டு பார்க்கட்டும்னு நல்ல எண்ணத்தோடு பிடுங்கி தருவாங்க. இப்போ மாதிரி எது எடுத்தாலும் காசுக்கு விலை போகிறதுனால ஓசுக்கு கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. அது இந்த காலம். அந்த காலத்தில் அப்படி இல்லை. ஒரு அதிசயமான பழமரம் இருந்தால் போகிறவங்க வரவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி மாதுளம்பழமும் அப்படி தான். மாதுளம்பழம் ஏதோ ஒரு வீட்டில் நிறையா காய்ச்சிருக்கும். அதெல்லாம் மார்க்கெட்டுக்கு வந்ததில்லை. அதெல்லாம் விலைக்கு வாங்குவாங்கன்னு தெரியாது. வெகு காலத்துக்கு முன்னாடி அதெல்லாம் யாராவது ஒருத்தர் பிடுங்கி தருவாங்க. அது வீட்டில் கொண்டாந்து அதிசயம் பார்ப்பாங்க. இது என்ன பழம் அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்குள்ளே முத்து முத்தாக சிகப்பாக இருக்கிறது. இந்த குழந்தைங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க பெரியவங்க. இந்த பாப்பா கொண்டு போய் சாப்பிடுமான்னு. அதெல்லாம் சாப்பிட்டா ஆரோக்கியன்றது அப்போல்லாம் தெரியாது. அதை விரும்பியும் வாங்கிட்டு சாப்பிட மாட்டாங்க. யாராவது கொடுத்தாங்க கூட குழந்தைங்க, அக்கம் பக்கம் உள்ள குழந்தைங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. அந்த காலத்து வாழ்க்கையை பார்த்திங்களா எப்படி இருந்ததுன்னு. ஏதாவது ஒரு பழம் அதிசயமாக கிடச்சா அக்கம் பக்கத்தில் கொடுப்பாங்க. போகிற பக்கத்தில் ஏதாவது பழம் அதிசயமாக தொங்கிட்டு இருந்தால் அந்த வீட்டுக்காரர் போகிற வழி போக்கிற கூப்பிட்டு இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு போங்க, இந்தாங்க இந்த பழத்தை எடுத்துகிட்டு போங்கன்னு கூப்பிட்டு அன்பாக கொடுப்பாங்க. இப்போ
அந்த மாதிரி கொடுக்குறதும் இல்லை. அதெல்லாம் விலை போகிற பழம். என்ன ஒரு அதிசயமான பழமாக இருந்தாலும் விலை போகிற பழம். இப்போ எல்லாம் காசு கொடுத்தா தான் கிடைக்கும். அதையும் கொண்டு வந்து மருந்து அடித்து புழு பிடிக்காமல் அழுகாமல் எல்லாம் ஒரு இதில் போட்டு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போத்த காலம் வேறு. ஆனால் ஒவ்வொரு மரத்துக்கிட்டேயும் போய் நின்று பார்த்தா அந்த பழுத்து தொங்குறத பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த பழத்தோட கதையெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதை பற்றி யாருமே மைண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் மரத்துக்கிட்ட போய் அதை பூத்திருக்க அழகையும் படுத்திருக்க அழகையும் பார்த்து ரசிப்பாங்க. கொடுத்தா வாங்கிட்டு வருவாங்க, எடுக்க சொன்னால் எடுத்துகிட்டு வருவாங்க. அதோடு சரி. பழக்கடைங்கிறத ஒன்று கிடையாது, ஜூஸ் கடைங்கிறத ஒன்று கிடையாது. அப்படி தான் அந்த காலத்தில் வாழ்ந்து வந்தாங்க. ஒன்றே தெரிஞ்சதெல்லாம் ஒன்று, இந்த கொய்யாப்பழம், ஆரஞ்சு பழம், இந்த நவாப்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், இந்த மாதிரி பழங்களை தான் ஜாஸ்தி தெரியும். இயற்கை நாற்பத்தை என்னென்ன சொல்கிறது, இன்னும் எத்தனை விதமான பழங்கள் நமக்கு தெரியாமல் இருக்குன்னு யாருக்கு தெரியும். ஆனால் காட்டுக்குள்ளே இருக்கிற பழங்கள் வந்து இன்னும் மார்க்கெட்டுக்கு வந்ததில்லை. அது அவ்வளோ சுவையாக இருக்கும். காட்டு பகுதியில் இருக்க மலங்காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பழமெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே போனால் ரொம்ப அற்புதமான ஈச்சம்பழம் இருக்குது, வெள்ளையாக குருவி சாப்பிட்ற பழம் இருக்குது, மூக்குச்சளி பழம் இருக்குது, இன்னும் எவ்வளவோ பழங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு வந்ததில்லை. ஆனால் அதெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கே ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த மாதிரி காட்டுக்குள்ளே போனால் அந்த மாதிரி பழங்களெல்லாம் பிடுங்கி சாப்பிடுவாங்க, கொண்டு வருவாங்க. இந்த இயற்கையோட அற்புதத்தை சொல்லவே முடியாது. எவ்வளோ அற்புதம்!